ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தை மாதத்தில் சில முக்கியமான நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கடந்த 1.5 வருடமாகவே ரிஷபராசிகளுக்கு குடும்ப கஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை கஷ்டம், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அப்புறம் உறவினர்களுடைய சண்டை பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்து போகிறது, பொருளாதார நெருக்கடி, கடன் அதிகமாதல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே கடந்த 1.5 வருடமாக சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய முதல் 3 மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது. கிரக பயிற்சி வச்சு தான் நம்ம பலன்கள் எல்லாமே கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம். முதலாவதாக ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த அடிப்படையில் தான் கிரகங்கள், வருட கிரகங்கள் நடக்க போகுது. முதலாவதாக மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்குது. இந்த முதல் 3 மாதங்களுக்கு ரிஷபராசியோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு மட்டும்தான் உங்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்க போகுது. கடந்த 1.5 வருடமாக ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் முதல் 3 மாதங்களுக்கும் இருக்க போகுது. அதன் பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு, தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க போகுது. 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளில் கடந்த ஆண்டுகளில் சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு அப்படிங்கிறது உங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அதே நேரம் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு 2025 மிக மோசமான ஆண்டாக கூட அமைய அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் கிடையாது. கவனமும் நிதானமும் இருந்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்கள் மிகவும் சுறுசுறுப்பான ராசி, எதையுமே தைரியமாக செய்யக்கூடிய ராசி. பயம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே கிடையாது. முன் வச்ச காலம் என்றைக்குமே பின் வைக்க மாட்டாங்க. இந்த 2025 கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீச நட்சத்திரம் இவங்க எல்லாத்துக்குமே எந்த மாதிரியான நல்ல பயன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டுகளில் அந்த 1.5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தீங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது. பண கஷ்டம், தொழில் கஷ்டம், பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் லாபங்கிறதே வராது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய ஆண்டு முதல் 3 மாதம் கழித்து மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நிகழப்போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசினா அது ரிஷபராசிக்காரங்க தான். வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க, இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். ரிஷபராசி நேயர்கள் ஒன்று நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றா இருக்கும். இவங்க மனசில் ஏமாற்றம், குழப்பங்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ரிஷபராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க. என்னதான் ரிஷபராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நிறைய பேரோட புலம்பல்களாகவும் கவலைகளாகவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய சனி பயிற்சி மாற்றம், குரு பயிற்சி மாற்றம் இருக்கிறதுனால நிச்சயமாக 2025 முதல் 3 மாதம் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதை எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 அமைய போகிறது. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள்லாம் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. இந்த ரிஷபராசி நேயர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் போய் சிக்கிக்கிறோம். நமக்கு மட்டுமே இந்த நிலைமை அப்படின்னு இந்த கடந்த ஒரு 1.5 வருடமாகவே புலம்பக்கூடிய ராசியாக இந்த ரிஷபராசி நேயர்கள் இருக்கீங்க. ரிஷபராசி வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் கிடையாது, நிறையவே அதிகமாகவே நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. ரிஷபராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய ராசிகளாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. கடன் பிரச்சனையே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடலிருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏமாறக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். இவங்களுக்கு கடன் பிரச்சனையாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் தான் இவங்களுக்கு இவ்வளோ கடன் பிரச்சனையும் இவ்வளோ சிக்கல்லையும் போய் மாட்டிக்காங்க. தனக்காக கடன் வாங்குறதை விட மற்றவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக ஒரு பக்கம் இருந்து கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பணம் போனதாகவே இருக்கும். இது வரைக்கும் திரும்ப கடன் கொடுத்தவங்களுக்கு கட்டியிருக்க மாட்டாங்க. அதனால இவங்க தான் அந்த வாங்கின கடனையும் வட்டியும் சேர்த்து இவங்க தான் கட்டக்கூடிய நிலைமையில்
வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க. அதனால் வந்து அதிகமாக ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷபராசி தான். ரிஷபராசி நேயர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து 2025 இருக்க போகுது. ரிஷபராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து உங்களுக்கு 2025 தரப்போகுது. ரிஷபராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அதற்குண்டான எவ்வளோ எஃபெக்ட் வேணால் போடுவாங்க, எவ்வளோ முயற்சி என்ன எந்த எல்லைக்கு வேணால் போய் அதில் வெற்றியை அடைஞ்சாகணும் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே வந்து முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த 2025 வந்து அமைய போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க ஈஸியாக வந்து எல்லார்டையுமே அட்டாச்சும் ஆயிடுவாங்க, ஈஸியாக வந்து அவங்ககிட்ட ஏமாந்தும் போயிடுவாங்க, எல்லாரையுமே வந்து நம்பி ஏமாற்றம் அடைகிறாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அமைய போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் உங்கள் சொந்தக்காரன்ட்டையும் வந்து பணம் கொடுத்துருப்பீங்க, ஒரு 50,000 கொடுத்துருப்பீங்க, 1 லட்சம் கொடுத்துருப்பீங்க, கொடுத்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் திருப்பி கொடுக்காமே இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக குருவுடைய பார்வை உங்கள் மீது இந்த மார்ச் மாதத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தொலைச்ச பணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த 2025 வந்து அமைய போகுது. இனிமேல் தொழிலாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடுதலாக இருக்க போகுது. கடந்த 1.5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அதாவது பிஸ்னஸில் கிட்டத்தட்ட நான் 3 வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன், அது கடந்த 1.5 வருஷமாக வந்து எந்த ஒரு லாபமே வரமாட்டேங்குது, என்ன பிஸ்னஸை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு 3 மாதம் மட்டும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீ ஏறுமுகம் தான். உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தொழிலாபம் அப்படிங்கிறது இனிமேல் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2025 உங்களுக்கு வந்து அமைய போகுது. இந்த 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி வந்து கூடுதலாகவே இருக்கும். கடந்த ஒரு 1.5 வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கணவன் மனைவி சண்டை, இந்த மாதிரி ஃபேமிலி பிரச்சனை, ஏதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரிஷபராசிக்காரங்க மாட்டிக்கிறீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து இந்த ஆண்டில் வந்து நிவர்த்தியாகி எல்லாமே வந்து மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. ஜனவரி மாதத்தில் சுக்கிர பகவான் சனி பகவான் சேர்க்கை வந்து ஒரு 2 மாதங்களுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மட்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து இந்த 2025 வந்து அமைத்து கொடுக்குது. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நன்மதிப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களை என்னதான் வந்து தவறாக பேசினாலும் அந்த தவறு எல்லாமே நீங்கள் திருத்தி கொண்டு மீண்டும் வந்து உங்களுடைய பணியை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2025 அமைய போகுது. முதல் 3 மாதங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் வந்து நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம். ஏன்னா வீடு கட்டலான் இருப்பீங்க, ஒரு லேண்டு வாங்கலான் இருப்பீங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதத்திற்கு வேண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு அதன் பிறகு நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாக விளையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு 2025 வந்து அமைய போகுது. கடந்த 2 வருடமாகவே வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பத்தல, நான் மாதம் 40,000 சம்பாதிக்கிறேன், 50,000 சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் நைட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்கவே முடியல, ஏதாவது ஒரு மண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க. உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வந்து டெய்லியுமே வந்து சந்திக்கிறீங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. என்ன பிரச்சனைனே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 5,000 10,000 செலவாகும், ஆனால் வந்து அதற்கு தீர்வே வந்து வரமாட்டேங்குது. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் எப்பவும் போல் மற்ற ராசிக்காரங்க மாதிரி வந்து நீட்டாக வாழ போகிறீங்க. இந்த 2025 பார்த்தீங்கன்னா வந்து திருமணமாகாத நபர்களுக்கு, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு வந்து திருமணம் கைகூடும். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வரன்னு பார்த்துருப்பீங்க, ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு வந்து அமையிற மாதிரியே நிச்சயம் வரைக்கும் போவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து யாராவது கெடுத்து விட்டுருவாங்க, அப்படிலாம் ஏதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனை வந்து அந்த திருமணம் வந்து தடைப்பட்டு போகும். இனிமேல் இந்த ஒரு முதல் 3 மாதம் மட்டும் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதன் பிறகு மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அது 100% வந்து வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக வந்து 2025 இருக்குது. அதனால் நீங்கள் திருமணமே நீங்கள் எப்போ பண்ணாலும் வந்து முதல் 3 மாதம் கழித்து நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக 100% வெற்றி தரக்கூடிய ஆண்டு. அதுக்கப்புறம் வந்து காதலிப்பவர்களுக்கு இது மிக சிறந்த ஆண்டு. எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் காதலில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு இந்த 2025 வந்து நிவர்த்தியாகி உங்களுடைய காதல் லைஃப்பில் நல்லபடி இருக்க போகிறீங்க.
ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து அதிகமாக கோவப்படக்கூடிய ராசிக்காரங்களாக இருக்காங்க. இனிமேல் வந்து உங்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருந்துக்குங்க. யாரிடமே வந்து வாக்கு தராதிங்க, நான் அதை பண்ணி தருவேன் இதை பண்ணி தரணும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறீங்களோ அப்போ தான் உங்களோட வாழ்வியில் நீங்கள் வந்து மேலே நோக்கி முன்னேற முடியும். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தை மாதத்தில் சில முக்கியமான நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கடந்த 1.5 வருடமாகவே வந்து ரிஷபராசிகளுக்கு குடும்ப கஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை கஷ்டம், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அப்புறம் உறவினர்களுடைய சண்டை பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்து போகிறது, பொருளாதார நெருக்கடி, கடன் அதிகமாதல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து கடந்த 1.5 வருடமாக சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய முதல் 3 மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது. கிரக பயிற்சி வச்சு தான் வந்து நம்ம பலன்கள் எல்லாமே வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம். முதலாவதாக ரிஷபராசி நேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த அடிப்படையில் தான் வந்து கிரகங்கள் வருட கிரகங்கள் வந்து நடக்க போகுது. முதலாவதாக மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி வந்து நடக்க இருக்குது. இந்த முதல் 3 மாதங்களுக்கு ரிஷபராசியோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. கடந்த 1.5 வருடமாக வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் முதல் 3 மாதங்களுக்கும் இருக்க போகுது. அதன் பிறகுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு, தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகரிக்க போகுது. 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளில் வந்து கடந்த ஆண்டுகளில் சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு அப்படிங்கிறது உங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அதே நேரம் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு 2025 மிக மோசமான ஆண்டாக கூட அமைய அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் வந்து பயம் கிடையாது. கவனமும் நிதானமும் இருந்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக வந்து அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்கள் மிகவும் வந்து சுறுசுறுப்பான ராசி, எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடிய ராசி. பயம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையிலே கிடையாது. முன் வச்ச காலம் வந்து என்றைக்குமே வந்து பின்வைக்க மாட்டாங்க. இந்த 2025 கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீச நட்சத்திரம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து எந்த மாதிரியான நல்ல பயன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டுகளில் அந்த 1.5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தீங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது. பண கஷ்டம், தொழில் கஷ்டம், பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் லாபங்கிறதே வராது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய ஆண்டு முதல் 3 மாதம் கழித்து மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழப்போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசினா அது வந்து ரிஷபராசிக்காரங்க தான். வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க, இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். ரிஷபராசி நேயர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றா இருக்கும். இவங்க மனசில் வந்து ஏமாற்றம், குழப்பங்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ரிஷபராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க. என்னதான் வந்து ரிஷபராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் வந்து நிறைய பேரோட புலம்பல்களாகவும் கவலைகளாகவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய சனிப்பெயர்ச்சி மாற்றம், குரு பயிற்சி மாற்றம் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து 2025 முதல் 3 மாதம் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 வந்து அமையப் போகிறது. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரிஷபராசி நேயர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் போய் சிக்கிக்கிறோம். நமக்கு மட்டுமே இந்த நிலைமை அப்படின்னு இந்த கடந்த ஒரு 1.5 வருடமாகவே வந்து புலம்பக்கூடிய ராசியாக வந்து இந்த ரிஷபராசி நேயர்கள் இருக்கீங்க. ரிஷபராசி வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் கிடையாது, நிறையவே அதிகமாகவே நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. ரிஷபராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய ராசிகளாகவே வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. கடன் பிரச்சனையே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடலிருந்து மட்டும் வெளியவே வர முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க.
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஏமாறக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். இவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் தான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ கடன் பிரச்சனையும் இவ்வளோ சிக்கல்லையும் போய் மாட்டிக்காங்க. தனக்காக கடன் வாங்குறதை விட மற்றவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக ஒரு பக்கம் இருந்து கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பணம் போனதாகவே இருக்கும். இது வரைக்கும் வந்து திரும்ப வந்து கடன் கொடுத்தவங்களுக்கு கட்டியிருக்க மாட்டாங்க. அதனால இவங்க தான் வந்து அந்த வாங்கின கடனையும் வட்டியும் சேர்த்து இவங்க தான் வந்து கட்டக்கூடிய நிலைமையில் வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க. அதனால வந்து அதிகமாக ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷபராசி தான். ரிஷபராசி நேயர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து 2025 இருக்க போகுது. ரிஷபராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவங்கவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து உங்களுக்கு 2025 தரப்போகுது. ரிஷபராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அதற்குண்டான எவ்வளோ எஃபெக்ட் வேணால் போடுவாங்க, எவ்வளோ முயற்சி என்ன எந்த எல்லைக்கு வேணால் போய் அதில் வெற்றியை அடைஞ்சாகணும் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே வந்து முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த 2025 வந்து அமைய போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க ஈஸியாக வந்து எல்லார்டையுமே அட்டாச்சும் ஆயிடுவாங்க, ஈஸியாக வந்து அவங்ககிட்ட ஏமாந்தும் போயிடுவாங்க, எல்லாரையுமே வந்து நம்பி ஏமாற்றம் அடைகிறாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அமைய போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே உங்கள் சொந்தக்காரன்ட்டையும் வந்து பணம் கொடுத்துருப்பீங்க, ஒரு 50,000 கொடுத்துருப்பீங்க, 1 லட்சம் கொடுத்துருப்பீங்க, கொடுத்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் திருப்பி கொடுக்காமே இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக குருவுடைய பார்வை உங்கள் மீது இந்த மார்ச் மாதத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தொலைச்ச பணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த 2025 வந்து அமைய போகுது. இனிமேல் தொழிலாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடுதலாக இருக்க போகுது. கடந்த 1.5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அதாவது பிஸ்னஸில் கிட்டத்தட்ட நான் 3 வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன், அது கடந்த 1.5 வருஷமாக வந்து எந்த ஒரு லாபமே வரமாட்டேங்குது, என்ன பிஸ்னஸை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு 3 மாதம் மட்டும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீ ஏறுமுகம் தான். உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தொழிலாபம் அப்படிங்கிறது இனிமேல் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2025 உங்களுக்கு வந்து அமைய போகுது. இந்த 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி வந்து கூடுதலாகவே இருக்கும். கடந்த ஒரு 1.5 வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கணவன் மனைவி சண்டை, இந்த மாதிரி ஃபேமிலி பிரச்சனை, ஏதாவது ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ரிஷபராசிக்காரங்க மாட்டிக்கிறீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து இந்த ஆண்டில் வந்து நிவர்த்தியாகி எல்லாமே வந்து மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. ஜனவரி மாதத்தில் சுக்கிர பகவான் சனி பகவான் சேர்க்கை வந்து ஒரு 2 மாதங்களுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மட்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து இந்த 2025 வந்து அமைத்து கொடுக்குது. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நன்மதிப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களை என்னதான் வந்து தவறாக பேசினாலும் அந்த தவறு எல்லாமே நீங்கள் திருத்தி கொண்டு மீண்டும் வந்து உங்களுடைய பணியை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2025 அமைய போகுது. முதல் 3 மாதங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் வந்து நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம். ஏன்னா வீடு கட்டலான் இருப்பீங்க, ஒரு லேண்டு வாங்கலான் இருப்பீங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதத்திற்கு வேண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு அதன் பிறகு நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாக விளையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு 2025 வந்து அமைய போகுது. கடந்த 2 வருடமாகவே வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பத்தல, நான் மாதம் 40,000 சம்பாதிக்கிறேன், 50,000 சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் நைட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்கவே முடியல, ஏதாவது ஒரு மண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க. உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வந்து டெய்லியுமே வந்து சந்திக்கிறீங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. என்ன பிரச்சனைனே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 5,000 10,000 செலவாகும், ஆனால் வந்து அதற்கு தீர்வே வந்து வரமாட்டேங்குது. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் எப்பவும் போல் மற்ற ராசிக்காரங்க மாதிரி வந்து நீட்டாக வாழ போகிறீங்க. இந்த 2025 பார்த்தீங்கன்னா வந்து திருமணமாகாத நபர்களுக்கு, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு வந்து திருமணம் கைகூடும். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வரன்னு பார்த்துருப்பீங்க, ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு வந்து அமையிற மாதிரியே நிச்சயம் வரைக்கும் போவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து யாராவது கெடுத்து விட்டுருவாங்க, அப்படிலாம் ஏதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனை வந்து அந்த திருமணம் வந்து தடைப்பட்டு போகும். இனிமேல் இந்த ஒரு முதல் 3 மாதம் மட்டும் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதன் பிறகு மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அது 100% வந்து வெற்றியை தரக்கூடிய
தரக்கூடிய ஆண்டாக வந்து 2025 இருக்குது. அதனால் நீங்கள் திருமணமே நீங்கள் எப்போ பண்ணாலும் வந்து முதல் 3 மாதம் கழித்து நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக 100% வெற்றி தரக்கூடிய ஆண்டு. அதுக்கப்புறம் வந்து காதலிப்பவர்களுக்கு இது மிக சிறந்த ஆண்டு. எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் காதலில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த 2025 வந்து நிவர்த்தியாகி உங்களுடைய காதல் லைஃப்பில் நல்லபடி இருக்க போகிறீங்க. ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து அதிகமாக கோவப்படக்கூடிய ராசிக்காரங்களாம் இருக்காங்க. இனிமேல் வந்து உங்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருந்துக்குங்க. யாரிடமே வந்து வாக்கு தராதிங்க, நான் அதை பண்ணி தருவேன் இதை பண்ணி தரணும் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறீங்களோ அப்போ தான் உங்களோட வாழ்வியில் நீங்கள் வந்து மேலே நோக்கி முன்னேற முடியும். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தை மாதத்தில் சில முக்கியமான நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கடந்த 1.5 வருடமாகவே வந்து ரிஷபராசிகளுக்கு குடும்ப கஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை கஷ்டம், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அப்புறம் உறவினர்களுடைய சண்டை பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்து போகிறது, பொருளாதார நெருக்கடி, கடன் அதிகமாதல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து கடந்த 1.5 வருடமாக சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய முதல் 3 மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது. கிரக பயிற்சி வச்சு தான் வந்து நம்ம பலன்கள் எல்லாமே வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம். முதலாவதாக ரிஷபராசி நேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த அடிப்படையில் தான் வந்து கிரகங்கள் வருட கிரகங்கள் வந்து நடக்க போகுது. முதலாவதாக மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி வந்து நடக்க இருக்குது. இந்த முதல் 3 மாதங்களுக்கு ரிஷபராசியோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. கடந்த 1.5 வருடமாகவே வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் முதல் 3 மாதங்களுக்கும் இருக்க போகுது. அதன் பிறகுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு, தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகரிக்க போகுது. 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளில் வந்து கடந்த ஆண்டுகளில் சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு அப்படிங்கிறது உங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அதே நேரம் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு 2025 மிக மோசமான ஆண்டாக கூட அமைய அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் வந்து பயம் கிடையாது. கவனமும் நிதானமும் இருந்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக வந்து அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்கள் மிகவும் வந்து சுறுசுறுப்பான ராசி, எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடிய ராசி. பயம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையிலே கிடையாது. முன் வச்ச காலம் வந்து என்றைக்குமே வந்து பின்வைக்க மாட்டாங்க. இந்த 2025 கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீச நட்சத்திரம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து எந்த மாதிரியான நல்ல பயன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டுகளில் அந்த 1.5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா வந்து ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது. பண கஷ்டம், தொழில் கஷ்டம், பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் லாபங்கிறதே வராது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய ஆண்டு முதல் 3 மாதம் கழித்து மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழப்போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசினா அது வந்து ரிஷபராசிக்காரங்க தான். வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க, இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். ரிஷபராசி நேயர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றா இருக்கும். இவங்க மனசில் வந்து ஏமாற்றம், குழப்பங்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ரிஷபராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க. என்னதான் வந்து ரிஷபராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா வந்து நிறைய பேரோட புலம்பல்களாகவும் கவலைகளாகவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய சனிப்பெயர்ச்சி மாற்றம், குரு பயிற்சி மாற்றம் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து 2025 முதல் 3 மாதம் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதை எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 வந்து அமையப் போகிறது. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரிஷபராசி நேயர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் போய் சிக்கிக்கிறோம். நமக்கு மட்டுமே இந்த நிலைமை அப்படின்னு இந்த கடந்த ஒரு 1.5 வருடமாகவே வந்து புலம்பக்கூடிய ராசியாக வந்து இந்த ரிஷபராசி நேயர்கள் இருக்கீங்க. ரிஷபராசி வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் கிடையாது, நிறையவே அதிகமாகவே நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த
திசையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. ரிஷபராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய ராசிகளாகவே வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. கடன் பிரச்சனையே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடலிருந்து மட்டும் வெளியவே வர முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஏமாறக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். இவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் தான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ கடன் பிரச்சனையும் இவ்வளோ சிக்கல்லையும் போய் மாட்டிக்காங்க. தனக்காக கடன் வாங்குறதை விட மற்றவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக ஒரு பக்கம் இருந்து கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பணம் போனதாகவே இருக்கும். இது வரைக்கும் வந்து திரும்ப வந்து கடன் கொடுத்தவங்களுக்கு கட்டியிருக்க மாட்டாங்க. அதனால இவங்க தான் வந்து அந்த வாங்கின கடனையும் வட்டியும் சேர்த்து இவங்க தான் வந்து கட்டக்கூடிய நிலைமையில் வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க. அதனால வந்து அதிகமாக ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷபராசி தான். ரிஷபராசி நேயர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து 2025 இருக்க போகுது. ரிஷபராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து உங்களுக்கு 2025 தரப்போகுது. ரிஷபராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அதற்குண்டான எவ்வளோ எஃபெக்ட் வேணால் போடுவாங்க, எவ்வளோ முயற்சி என்ன எந்த எல்லைக்கு வேணால் போய் அதில் வெற்றியை அடைஞ்சாகணும் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே வந்து முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த 2025 வந்து அமைய போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க ஈஸியாக வந்து எல்லார்டையுமே அட்டாச்சும் ஆயிடுவாங்க, ஈஸியாக வந்து அவங்ககிட்ட ஏமாந்தும் போயிடுவாங்க, எல்லாரையுமே வந்து நம்பி ஏமாற்றம் அடைகிறாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அமைய போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் உங்கள் சொந்தக்காரன்ட்டையும் வந்து பணம் கொடுத்துருப்பீங்க, ஒரு 50,000 கொடுத்துருப்பீங்க, 1 லட்சம் கொடுத்துருப்பீங்க, கொடுத்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் திருப்பி கொடுக்காமே இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக குருவுடைய பார்வை உங்கள் மீது இந்த மார்ச் மாதத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தொலைச்ச பணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த 2025 வந்து அமைய போகுது. இனிமேல் தொழிலாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடுதலாக இருக்க போகுது. கடந்த 1.5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அதாவது பிஸ்னஸில் கிட்டத்தட்ட நான் 3 வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன், அது கடந்த 1.5 வருஷமாக வந்து எந்த ஒரு லாபமே வரமாட்டேங்குது, என்ன பிஸ்னஸை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு 3 மாதம் மட்டும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீ ஏறுமுகம் தான். உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தொழிலாபம் அப்படிங்கிறது இனிமேல் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2025 உங்களுக்கு வந்து அமைய போகுது. இந்த 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி வந்து கூடுதலாகவே இருக்கும். கடந்த ஒரு 1.5 வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கணவன் மனைவி சண்டை, இந்த மாதிரி ஃபேமிலி பிரச்சனை, ஏதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரிஷபராசிக்காரங்க மாட்டிக்கிறீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து இந்த ஆண்டில் வந்து நிவர்த்தியாகி எல்லாமே வந்து மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. ஜனவரி மாதத்தில் சுக்கிர பகவான் சனி பகவான் சேர்க்கை வந்து ஒரு 2 மாதங்களுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மட்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து இந்த 2025 வந்து அமைத்து கொடுக்குது. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நன்மதிப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களை என்னதான் வந்து தவறாக பேசினாலும் அந்த தவறு எல்லாமே நீங்கள் திருத்தி கொண்டு மீண்டும் வந்து உங்களுடைய பணியை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2025 அமைய போகுது. முதல் 3 மாதங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் வந்து நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம். ஏன்னா வீடு கட்டலான் இருப்பீங்க, ஒரு லேண்ட் வாங்கலான் இருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதத்திற்கு வேண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு அதன் பிறகு நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாக விளையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு 2025 வந்து அமைய போகுது. கடந்த 2 வருடமாகவே வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பத்தல, நான் மாதம் 40,000 சம்பாதிக்கிறேன், 50,000 சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் நைட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்கவே முடியல, ஏதாவது ஒரு மண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க. உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வந்து டெய்லியுமே வந்து சந்திக்கிறீங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. என்ன பிரச்சனைனே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 5,000 10,000 செலவாகும்.